ஆன்மீக தகவல்கள் வரிசையில் நம்முடைய முன்னோர்கள், மூத்தோர்கள், நமக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் பலவிதமான பாடங்களை, பலவிதமான படிப்பினைகளை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பதை உணர்கிறோம். அப்படி ஒரு படிப்பினையை நாயன்மார்களில் ஒருவர் நமக்கு காட்டுகிறார். அவரை கொஞ்சம் பக்கத்தில் போய் நின்று உபதேசம் கேட்கலாமா? அவருடைய பெயர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பது. 63 நாயன்மார்களில் 2 பேருக்கு திருநீலகண்டம் என்கிற பெயர் வருவதை பார்க்கிறோம். ஒருவர் திருநீலகண்ட குயவனார், இன்னொருவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். பாணர் என்றால் பாட்டு பாடுபவர்கள் என்று பொருள். யாழ்ப்பாணர் என்றால் யாழ் வைத்து கொண்டு பாடக்கூடியவர்கள், இசை வித்தகர்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவியார் பெயர் மதங்க சூளாமணி. மதங்கர்கள் என்றாலும் இசைவாணர்கள் என்றுதான் பொருள். மதங்க குலம் என்றால் இசைக்குலம், இசையையே தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டவர்கள். அம்பிகைக்கு கூட மாதங்கி என்று ஒரு பெயர் உண்டு, மதங்கர் குலத்தில் தோன்றியவள் என்பதனால். இப்போது யாழ்ப்பாணருக்கும் அவருடைய மனைவிக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தது என்பதை பார்க்கலாம். 2 பேரும் இசையில் ஆர்வம் மிக்கவர்கள். திருஞான சம்பந்த பெருமான் எங்கே எல்லாம் போனாரோ அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரோடேயே கூட போனவர்கள். சின்னஞ்சிறு பிள்ளையாக தாளமிட்டு கொண்டே பாடிக்கொண்டே ஞானசம்பந்த பெருமான் போகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக வந்து அவரோடேயே இருந்து அந்த இசையில், அந்த பாடல்களில், தேவாரத்தில் லயித்து போகிறோம் என்று வாழ்ந்தவர்கள். எங்கேயெல்லாம் ஞானசம்பந்தர் போகிறாரோ கூடவே போவார்கள். அவர் தேவார பாடல் பாடியவுடன் அந்த பதிகத்தை, பாடலை இசையில் மெட்டமைத்து யாழ்ப்பாணர் பாடுவார், மதங்க சூளாமணி அம்மாரும் பாடுவார், தாளமிடுவார். இது வழக்கமாக நடக்கும். ஒரு முறை இவர்கள் ஒரு ஊருக்கு போனார்கள். அந்த ஊர் நீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயின் ஊர். அந்த ஊர் பெருமக்கள் எல்லாம் நீலகண்ட யாழ்ப்பாணரை பார்த்தவுடன் சந்தோஷப்பட்டார்கள். ஞான சம்பந்தர் வந்திருக்கிறார், அவரோடு இவர் வந்திருக்கிறார், நாமும் கூட அப்படித்தானே நினைப்போம். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த ஒருவர், மிகப்பெரிய தலைவர் யாராவது வரும்போது அவரோடு கூட வந்தால், ஆஹா இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிறாரே என்று பெருமைப்படுவோம். நம்முடைய ஊர்க்காரர் என்று பெருமைப்படுவோம் இல்லையா? அப்படித்தான் இவர்களும் பெருமைப்பட்டார்கள். அன்றைக்கு இரவு உரையாடி கொண்டிருக்கும் போது யாழ்ப்பாணர்கிட்ட இவர்களெல்லாம் சொன்னார்கள், அப்பா நீ என்னமாக வாசிக்கிறாய், உன்னுடைய இசைதான் பெருசு. ஞான சம்பந்தருடைய பாட்டுக்கே உன்னோட இசைதான்ப்பா ஒரு பெருமையை சேர்க்கிறது. இது யாழ்ப்பாணருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஞான சம்பந்த பெருமானுடைய பாட்டு எங்கே? அந்த பாட்டை நான் வாசிக்கிறேன் என்பதே எனக்கு கிடைத்த பாக்கியம். ஆனால் இவர்கள் அப்படியே தலைமாற்றி சொல்கிறார்களே. அவருடைய பாட்டை குறைத்து மதிப்பிட்டு என்னுடைய இசையை பெருசாக பேசுகிறார்களே. சொல்லி பார்த்தார், அவர்கள் கேட்கவில்லை. உன்னுடைய இசையினால தான் அந்த பாட்டுக்கே மதிப்பு கூடுகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். வருத்தத்தோடு அங்கே இருந்து அகன்று போனார். மெல்ல ஞானசம்பந்த பெருமான் கிட்ட போனார். ஒரு சின்ன விண்ணப்பம், நாளைக்கு காலையில் கோவிலுக்கு போய் இறைவனை தரிசிக்கும்போது நீங்கள் சிவன் மீது தேவாரம் பாடுவீர்களே, அந்த தேவார பதிகம் யாழ வச்சு மீட்ட முடியாத பதிகமாக இருக்க வேண்டும். நீங்கள் பாடுவது எப்படி இருக்கணும்னா, யாழில் என்னால் மீட்டுவது கஷ்டமாக இருக்க வேண்டும். முதலில் ஞானசம்பந்தர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் யாழ்ப்பாணர் எப்படியோ கன்வின்ஸ் செய்தார்.
அவர் எடுத்துக்காட்டிய காரணங்களை எல்லாம் பார்த்தவுடன் ஞானசம்பந்தரும் ஒத்துக்கொண்டார். அடுத்த நாள் காலை உள்ளே போய் இறைவனை தரிசிக்கும் போது பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறார். என்ன முயற்சி பண்ணினாலும் அந்த பாட்டை யாழிலே வைத்து மீட்ட முடியவில்லை. கமகம் தட்டுகிறது. அப்படியே யாழை கீழே வைத்து விட்டார் யாழ்ப்பாணர். ஆனால் தான் கேட்டுக்கொண்டோம் என்பது ஒரு கணம் அப்படி மறைந்து போக, தன்னால் யாழில் இதை வைத்து பாட முடியவில்லையே என்கிற அந்த ஒரு கையாலாகத்தனத்தில், அந்த ஒரு தவிப்பில், பரிதப்பில், வருத்தத்தில் அந்த யாழையே முறித்து போடுவதற்கு போனார். இந்த யாழில் வைத்து என்னால் மீட்ட முடியவில்லை, யாழையே முறித்து விடுகிறேன் என்று அந்த யாழை முறித்து போடுவதற்கு அவர் முயன்றபோது ஞானசம்பந்த பெருமான் அவரை தடுத்தார். அந்த பதிகத்திற்கே யாழ் மூரி பதிகம் என்று பெயர். மூரி என்றால் வல்லமை நிறைந்த, கடினமான என்கிற ஒரு பொருள் வரும். அதனால் அது யாழ் மூரி பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் அந்த யாழ் மூரி பண், அந்த பண்ணும் கூட யாழ் மூரி பண் என்கிற பெயரோடு அட்டானா ராகத்திற்கு அது இணையாக இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது என்ன ராகம், அந்த பண் பெயர் என்ன, இதையெல்லாம் விட்டுவிடுவோம். நமக்கு இங்கே கிடைக்கிற பாடம் என்ன? ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டுக்கு இவர்தான் இசை கூட்டினார் என்று எல்லோரும் பாராட்டின போது அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்ளவே தயங்கினார் நீலகண்ட யாழ்ப்பாணர். வரலாற்றினுடைய இன்னொரு தொடர்ச்சி என்ன தெரியுமா? இந்த கதை அப்படியே நடக்கிறது. இந்த சம்பவத்தை அப்படியே நிறுத்திவிட்டு வாட் ஹேப்பன்ட் a few centuries later என்று பார்க்கலாம். நம்பியாண்டார் நம்பிகள் தேவார பதிகங்களை எல்லாம், அந்த ஓலை சுவடிகளை எல்லாம் ராஜராஜ சோழனுடைய உதவியோடு தில்லை திருத்தலத்திலே கீழே பாதாள அறையிலே, நில அறையிலே வைக்கப்பட்டிருந்தவற்றை எடுத்தார். பின்னர் அவற்றையெல்லாம் சரியாக அடங்கல் செய்து, கொலேட் செய்து அவற்றுக்கு பண் அமைக்க வேண்டும். ஏற்கனவே அந்த சுவடியில் குறிக்கப்பட்டிருக்கிற பண் என்ன என்பதை பார்த்து அமைக்க வேண்டும் என்று முயன்றார். ஆனால் அந்த சுவடிகளில் குறிக்கப்பட்டிருந்த பண் என்ன என்று அப்போது யாருக்கும் தெரியவில்லை. எங்கெங்கோ தேடி பார்த்ததில் ஒரு பெண் வந்தாள். அவளுக்கு வள்ளி என்று பெயர். அவள் சொன்னாள், எங்களுடைய வீட்டில் இந்த பாட்டையெல்லாம் பாடுவார்கள், எனக்கு பழக்கத்தில் தெரியும், நான் வேண்டுமானால் அந்த பழக்கத்தை வைத்து சொல்கிறேன். அந்த வள்ளி உதவி செய்துதான் பிற்காலத்தில் இன்று வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பன்முறை கிடைத்தது. வள்ளி யார்? மதங்க சூளாமணியின் மரபிலே வந்த ஒரு பெண். மதங்க சூளாமணி சொல்லிக் கொடுத்து வழி வழியாக யாரோ பாடி பாடி அந்த வள்ளிக்கும் அது வந்தது. வள்ளியினால்தான், அப்படின்னா நீலகண்ட யாழ்ப்பாணரால்தான் இன்னைக்கு நமக்கு தேவாரத்தினுடைய பன்முறை கிடைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னை எல்லோரும் பாராட்டின போது அந்த பாராட்டை மறுதலித்து யாழ் மூரியாக பாட வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தார். என்ன பொருள்? ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டுக்கே நான் தானே காரணம் என்று அவர் நினைத்திருந்தால் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இறைவனை வழிபடும் போது அந்த மதர்ப்பு ஆகாது. வழிபடும் போது மாத்திரமல்ல, வாழும்போதும் அந்த மதர்ப்பு ஆகாது. எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமை இறைவனுக்கு அர்ப்பணம் என்று நினைக்கும் போதும், இறை அடியார்களுக்கு அர்ப்பணம் என்று நினைக்கும் போதும் தான் அது காலகாலத்திற்கும் தொடர்ந்து நிற்கும். ஸ்டாண்டிங் த டெஸ்ட் ஆஃப் டைம் என்பார்களே, அந்த ஸ்டாண்டிங் த டெஸ்ட் ஆஃப் டைம் இஸ் பாசிபிள் வித் ஒன்லி ஹியூமிலிட்டி. இந்த திறமை கடவுளுக்கு அர்ப்பணம், இந்த திறமை கடவுள் அடியார்களுக்கு அர்ப்பணம் என்று நினைக்கும் போதுதான் அந்த திறமைக்கும் பெருமை ஏற்படுகிறது, அந்த திறமையை கொண்டவருக்கும் பெருமை ஏற்படுகிறது. ஆன்மீகம் நடைமுறையை காட்டித் தருகிறது. இது ஆன்மீகம் என்றால் ஏதோ புத்தகத்தில் வைக்கிற ஆன்மீகம் இல்லை. இது நடைமுறை ஆன்மீகம்.
சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல பிராக்டிக்கல், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை காட்டுகிற ஆன்மீகம் நீலகண்ட யாழ்ப்பாணர் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்னும் நிறைய படிப்பினைகள் தொடர்ந்து படிக்கலாம் வாருங்கள்.